ஆனபங்கப்படுத்தக்கூடிய கேவலமாக மக்களை பத்தி பேசக்கூடியவங்க நாசமா போகட்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய சூரா ஆரம்பிக்குது. கேஸ் இல்ல, பெட்ரோல் போலின் பஞ்சம் வருமா? கோவிட்ல இருந்த மாதிரி எங்களுக்கு எல்லாத்துக்கும் மறுபடியும் எல்லாத்துக்கும் கியூலைக்க வருமா? இப்ப விபச்சாரம் ஒரு சமுதாயத்தில் அதிகரிக்குமோ அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அதற்கு முன்னால இல்லாத நோய்களை கொண்டு சோதிப்பார். இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய போர் இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை நெருங்கிட்டு என்பதற்குரிய அடையாளம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ வீட்ல நடக்கக்கூடிய ரகசியங்களை வீடியோ எடுத்து வியூஸ்க்காக வேண்டி இன்னைக்கு டிக்டாக்லயும் யூடியூப்லயும் ஷேர் பண்றாங்க. நீங்க உங்களோட அழக இன்னைக்கு யூடியூப்லயும் டிக்டாக்லயும் சோஷியல் மீடியாலயும் நீங்க எப்ப ஷேர் பண்றீங்களோ நல்லா வெச்சுக்கோங்க, விபச்சாரத்துடைய பாவம் எழுதப்படுது. இந்த வீடியோ ஒரு பெண்மணியுடைய அழக பாக்குற காலம் எல்லாம் உங்களோட பட்டோலில கபர்ல பாவத்துடைய அந்த அசராத் வந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவு கொள்ளுங்க. ஏன் ஸ்டாக் பண்றாங்க? விலை கூட வரைக்கும் மீக்கிறாங்களாம். நவுது பில்லாஹ் மின்ஹா. இன்னைக்கு ஏழை எளியவங்க இருக்கிறாங்க. உலமாக்களுக்கு பிசினஸ் உடைய நாலேஜ் தெரியா. சோஷியல் மீடியா வந்த பிறகு இன்றைக்கு நிறைய பெண்மணிகளுடைய வெக்கம் எடுபட்டுட்டு வெக்கம் இல்லாம பேத்துட்டு இதை பார்க்கலாம். யூடியூபர்ஸ் இந்த யூடியூப் வீடியோ அதாவது டிக்டாக் வீடியோ இன்னைக்கு கிரியேட் பண்ணக்கூடிய அல்லாஹ் காப்பாத்தணும் மேலான் அவர்களே. இன்றைக்கு குடும்பமாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ வீட்ல நடக்கக்கூடிய ரகசியங்களை வீடியோ எடுத்து வியூஸ்க்காக வேண்டி இன்னைக்கு டிக்டாக்லயும் யூடியூப்லயும் ஷேர் பண்றாங்க. இந்த வாலிப பெண்மணிகளை இந்த குடும்பங்களை பார்த்து நான் சொல்றேன், இன்னைக்கு கவலையான ஒரு விஷயம், பிள்ளைகளை கூட இன்றைக்கு ஒரு பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆட வச்சு அதை என்ன செய்யறாங்கன்னா வீடியோ பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க. சின்ன பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல என்ன செய்யறோம் என்று சொன்னா இந்த ஹராமான நிஃபாக் ஏற்படுத்தக்கூடிய அந்த மியூசிக்கை போட்டு அவங்களை நாங்க பாவத்துக்கு பழக்கிறோம். இப்படியானவங்க நல்லவர்களாக வளருவாங்களா, நடிகர்களாக வளருவாங்களா? இதை நாங்க விளங்கிக் கொள்ளணும் சகோதரர்களே. அல்லாஹ் காப்பாத்தணும். இன்றைக்கு பெண்மணிகள் வீட்டுல இருந்த மறைவா வாழ்ந்த பெண்மணிகள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா வெக்கம் எடுபட்டு தலையில முந்தானிய போட்டு வீடியோ கிரியேட் பண்றாங்க. ஏன் பக்குவமா வீடியோ கிரியேட் பண்றீங்களா? நவுது பில்லாஹி மின்ஹா. நீங்க உங்களோட அழக இன்றைக்கு யூடியூப்லயும் டிக்டாக்லயும் சோஷியல் மீடியாலயும் நீங்க எப்ப ஷேர் பண்றீங்களோ நல்லா வெச்சுக்கோங்க, விபச்சாரத்துடைய பாவம் எழுதப்படுது. உங்களோட அழக வெளிப்படுத்துறீங்க. இன்றைக்கு கணவனுக்கு மட்டும் தான் ஒரு மனைவியுடைய அழக பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய அழக வெக்கம் இல்லாம மற்றவங்களுக்கு மீடியாக்களை காட்டாங்க. சோதர்களே, என்ன நோக்கம்? ஒன்று சல்லி சம்பாதிக்கிறதா? சல்லி சம்பாதிக்கிறதன் மூலமாக அதன் மூலமாக உங்களுக்கு பரக்கத் கிடைக்கவா போகுது? அன்பான் இஸ்லாமிய ரோகரே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள்ல 3 பேருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும். 3 பேருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும். இன்னொரு ரிவாயத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள்ல சிலவங்களை அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு மன்னிப்பான். அப்படியானவங்கல்ல 3 பேரை மன்னிக்க மாட்டான்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் தய்யூஸ்ன்னு சொன்னாங்க. தய்யூஸ் என்றா யார் சொல்லலாம் என்று கேட்ட நேரத்துல தன்னுடைய மனைவி என்ன பாவத்தை செஞ்சாலும் இவரு அதை பத்தி கணக்கில்ல, ரோசம் இல்லாத ஆம்பளை என்று சொன்னாங்க. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இப்படியானவங்க அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் கியாமத் நாள்ல. அது மட்டுமல்ல